Good morning students. Today going to third science lesson 1 food. ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம்? Classify different nutrients in food, describe balanced diet. இந்த டூ டாபிக் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகே, அதை ஒரு ரீகால் பண்ணலாங்களா? என்னென்ன நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்? எஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனர்ஜி கிவிங் ஃபுட்டு. ஓகே, ப்ரோட்டீன்ஸ் பாடி பில்டிங் ஃபுட்டு, ஃபேட்ஸ் எனர்ஜி ரிசர்வியர், விட்டமின்ஸ் protect our body from deficiency disease. Next, minerals regulate the body functions. பாடியை ரெகுலேட்டாக கரெக்டாக கொண்டு போகிறது எந்த ஃபுட் ஐட்டம் அப்படின்னா மினரல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது பேலன்ஸ்டு டயட். ஓகேங்களா, இந்த பேலன்ஸ்டு டயட் இந்த ஃபுட் பிரமிடில் இருக்கிற மாதிரி ஃபுட் ஐட்டம் ரெகுலராக நம்ம டெய்லியும் எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்கு எந்த டிசீஸும் அட்டாக் ஆகாது. Third topic, meals in a day. Meals in a day means ஒரு நாளில் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம். A meal is what we eat during a particular time of the body. இப்போ அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு நாளையில் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் தான் a meal in a day அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்டு டின்னர் ஆர் த 3 மெயின் மீல்ஸ் we eat every day. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து ஒரு 3 டைம்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது என்னென்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னால் நம்ம மார்னிங் சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம். இப்போ மார்னிங் நம்ம எந்த டைம்லாம் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா 8 o'clock. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு நம்ம எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 12:30 to 1 o'clock நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நைட் டின்னர் நம்ம 8 o'clock வந்து நம்ம நைட் டின்னர் எடுத்துக்கணும். இந்த 3 டைம்ஸ் தான் நம்ம டெய்லியும் வந்து ஃபுட்டு சாப்பிட்ற ப்ராப்பரான டைம். ஓகேங்களா, காவியா அண்ட் சூர்யா ஆர் ஸ்டடியிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட். நீங்கள் இப்போ எப்படி தேர்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிறீங்களோ அதேமாரி தான் காவியா அண்ட் சூர்யா அவங்க இந்த 2 மெம்பர்ஸும் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. தே லீவ் ஹோம் அட் 8 AM டு கோ டு ஸ்கூல் அண்ட் தே ஹேவ் தட் பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா 8 o'clock வந்து அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க அந்த 8 o'clock கிளம்புறதுக்கு பிஃபோராக அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து வீட்டில் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வராங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈட் பண்ணாமலே வந்துடுறீங்க. அந்த மாதிரி நம்ம ஈட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, கொஞ்சமாவது நம்ம ஃபுட் ஐட்டத்தை மார்னிங் நம்ம ஈட் பண்ணிடணும். தேர் மதர் யூஸ்வலி மேக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் இட்லி, தோசா, பிரெட் வித் எக், ராகி கூழ், இடியாப்பம், பூரி, அப்பம் அண்டு பொங்கல். இப்போ அவங்க மதர் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக மார்னிங் அவங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாவே அவங்க இட்லி, தோசை அது எல்லா வீட்லேயுமே நம்ம வழக்கமாக செய்கிற ஃபுட் ஐட்டம். அதோட ப்ரெட் வித்து எக்கு அவங்க கொடுக்குறாங்க. ராகி கூழ் அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம் ராகி கூழ். நெக்ஸ்ட்டு இடியாப்பம், பூரி, ஆப்பம் அண்டு பொங்கல். இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை அவங்க ரெகுலராக மார்னிங் ஈட் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் திங்க் பண்ணுங்கள், வாட் டு யூ யூஸ்வலி ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? நீங்கள் யூஸ்வலாக என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, at 12:40 PM த ஸ்கூல் பெல் ரிங்ஸ் டு அனௌன்ஸ் லஞ்ச் பிரேக். அதாவது 12:40 அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பெல் ரிங் பண்ணுறாங்க லஞ்சுக்கு. இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 12:20 வந்து லஞ்ச் பெல் வந்து நம்ம லஞ்ச் பிரேக் விடுவோம். எங்கே பார்த்தீங்கன்னா 12:40. ஓகேங்களா, காவியா அண்ட் சூர்யா போத் வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் சிட் டவுன் டு ஈட் லஞ்ச் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈட் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் தெம் பிளேஸ் தேர் லஞ்ச் டவல் ஆன் த ஃப்ளோர் அண்டு ஸ்டார்ட் ஈட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் டவல் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ரெகுலராக லஞ்ச் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க லஞ்ச் டவல் கொண்டு வந்து சாப்பிட்றீங்களா, அந்த மாதிரி அவங்களும் லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ளோரில் போட்டு இந்த ஃபுட்டு வந்து கீழே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் அவங்க இந்த டவல் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. Kavya, Surya and their friends
share their lunch, which include lemon rice, fruit salad, greens, rice along with sambar, biryani, tomato rice, vegetable salad, curd rice, tamarind rice and cereals. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு வெரைட்டி கொண்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி அவங்களும் ஒவ்வொரு ஐட்டம் கொண்டாந்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ஒருத்தர் கொண்டாந்துருக்காங்க, ஃப்ரூட் சேலட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, க்ரீன்ஸ் மெயினாக நம்ம ஃபுட் ஐட்டத்தில் டெய்லியுமே நம்ம எடுத்துக்கணும். ரைஸோட அவங்க சாம்பார் சிலர் கொண்டு வந்திருக்காங்க, பிரியாணி, டொமேட்டோ ரைஸ், நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் சேலட், கர்ட் ரைஸ், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் வந்து வெரைட்டியாக அவங்க கொண்டு வந்து ஈட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங்க் விச் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் ஆர் brought by your friends for lunch. இதேமாரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம் கொண்டு வருவாங்க நீங்களும் திங்க் பண்ணுங்கள். Kavya and Surya have their dinner half an hour before going to bed. காவியா சூர்யா அவங்க 2 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டின்னர் நைட்டு சாப்பிட்ற அந்த ஃபுட் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தூங்குறதுக்கு ½ an hour பிஃபோரே அந்த ஃபுட் ஐட்டத்தை எடுத்துக்குவாங்க. ஏன்னா நான் சாப்பிட்ட உடனே நம்ம படுக்கக்கூடாது. அப்படி படுக்கும்போது வந்து அது சீக்கிரம் ஜீரணம் ஆகாது, நம்மளுக்கு வந்து அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம சாப்பிட்டு ஒரு ½ an hour வந்து ஒரு வாக் மாதிரி போயிட்டு இல்லைன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும்னா தூங்க போகணும். ஓகேங்களா? they like having chapati, milk and fruits and some days idli, dosa or rice. இவங்க நைட்டில் என்ன ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் மில்க்கு, அதோட ஃப்ரூட்ஸு இது மட்டும் கூட எடுத்துக்குவாங்க. சம்டேஸ் பார்த்திங்கன்னா இட்லி எடுத்துக்கிறாங்க, தோசை, இல்லைன்னா சில டைம்ஸ் வந்து ரைஸ் சாப்பாடு கூட அவங்க ஈட் பண்ணுறாங்க. இப்போ டின்னருக்கு அவங்க இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் தான் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை டு ஆன்சர். லுக் அட் த பிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண ஈட் பண்ணிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவி வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் பாய் என்ன பண்ண ஸ்கிப்பிங், தேர்ட் கேர்ள் கூல் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்கிங், ஃபோர்த் பாய் ஃப்ரூட்ஸ் ஈட்டிங், ஃபிஃப்த் கேர்ள் வாட்டர் ட்ரிங்கிங். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஹெல்த்தி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டி வந்து ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பாய் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஈட்டிங் திஸ் கேர்ள். அப்போ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணோம்னா 2, 4, 5 இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த 3 ஆக்டிவிட்டியும் ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ஸோ ஹெல்த்தி. இதில் எது ஹெல்த்தி நம்மளுக்கு அன்ஹெல்த்தியான ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி பார்த்துட்டே நம்ம ஈட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஹெல்த்தி திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு ஜங்க் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் இதை நம்ம ஈட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கொஸ்டினில் 1, 3 ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ the amount of time you should spend for washing your hands each time before eating is at least 20 seconds. That is about as long as it takes you to sing the happy birthday song twice. Try it when you wash your hands next time. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட போவோம் ரெகுலராக எப்போவுமே. இப்போ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைனில் போயிட்டு அந்த ஹேண்ட் வந்து நல்லா வாஷ் ஆகுதா இல்லையோ சும்மா அந்த தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், லைனில் போய் உட்காரத்துக்கு நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிடுறோம். அந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது. 20 செகண்ட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம கையை நல்லா 2 கையும் போட்டு நல்லா தேய்ச்சி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அந்த 20 செகண்ட்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சாங் வந்து அவங்க சாங் பாடும்போது எடுத்துக்கிற அந்த டைம் 2 டைம்ஸ் எவ்வளோ நேரம் அந்த ஹாப்பி பர்த்டே சாங் பாடுறாங்களோ பார்த்தீங்கன்னா அது 2 டைம்ஸ் பாடுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th டாபிக் ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதாவது அந்த பிளேஸ் தகுந்தாப்பில் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்க காட்டில் இருக்கவங்க அதுக்கு தகுந்த ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கோங்க. கடல் பகுதியில் இருக்க
அந்த சைடு இருக்கிறவங்க ஃபுட் ஐட்டம் அங்கே தகுந்தாப்புல ஃபுட் ஐட்டம் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அதை தான் டிஃப்ரெண்ட் பிளேஸில் நம்ம எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Food habit of people at a place depend on the climate, culture and availability of food. For example, in coastal areas, people eat a lot of seafood. India is a big country with a different climate and culture. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கிளைமேட் இருக்குது. கிளைமேட்டுக்கு தகுந்த ஃபுட் ஐட்டத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்மளுடைய கல்ச்சருக்கு தகுந்த ஃபுட் ஐட்டம். நெக்ஸ்ட்டு அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் மீன்ஸ் அந்த பிளேஸில் நம்மளுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் கிடைக்கிது, அதுக்கு தகுந்த ஃபுட் ஐட்டத்தை தான் நம்ம ஈட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஹோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா கடல் பகுதி. இப்போ கடலோரம் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க அதிகம் சாப்பிட்றதே வந்து சீ ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த சீ ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ், ப்ரான், இந்த மாதிரி கடலில் உங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் கிடைக்குதோ மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை அவங்க ஈட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பிக் கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கிளைமேட்டும் இருக்குது, கல்ச்சர் இருக்குது. அதுக்கு தகுந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சவுத் இண்டியன்ஸ். இப்போ சவுத் இண்டியன்ஸ் அப்படிங்கிற யார் அப்படின்னா நம்ம தான் சவுத் இண்டியன்ஸ். ஓகேங்களா, தமிழ்நாட்டு பீப்புள் தான் சவுத் இண்டியன்ஸ். சவுத் இண்டியன்ஸ் டிபெண்ட் ஆன் ரைஸ், டால், கோகனட், ஜாங்கிரி ஃபார் தேர் ஃபுட். ஹென்ஸ் தே மேக் ஃபுட் லைக் இட்லி, சாம்பார், கொழுக்கட்டை அண்டு பாயாசம். இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரைஸ் தான் நம்ம அதிகம் விரும்பி சாப்பிடுவோம், நம்மளுடைய ஃபுட் ஐட்டம். அதுக்கப்புறம் பருப்பு, தேங்காய் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சுகர் யூஸ் பண்ணி மெனி ஃபுட் ஐட்டத்தை நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், இந்த மாதிரி பூரி, இதுதான் மெயினாக நம்மளுடைய சவுத் இண்டியன்ஸோட ஃபுட் ஐட்டம். இப்போ லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை ஈட் பண்ணுறோம். ஓகேங்களா, நைட் டைமில் பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நார்த் இண்டியன்ஸ் depend on wheat, onion, milk and curd. Hence they make food like chapati, paratha and lassi. ஓகேங்களா, இப்போ நார்த் இண்டியன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்தி தான். அதோட ஆனியன், மில்க்கு, கர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க சாப்பிட்றது தான் இந்த நார்த் இண்டியனோட ஃபுட் ஐட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப். அதாவது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் தகுந்த ஃபுட் ஐட்டத்தை தான் நம்ம ஈட் பண்ணணும். இப்போ சில்ட்ரன்னா அவங்க எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம், அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ யங் அடல்ட் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஓல்டு ஏஜில் இருக்கிறவங்க, இந்த 3 மெம்பர்ஸ்க்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் ஈட் பண்ணால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை தான் நம்ம ஈட் பண்ணணும். த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் எ பர்சன் நீட்ஸ் டிபெண்ட் ஆன் ஹிஸ் ஏஜ். These need change with age group and level of physical activity. The amount of food means அவங்க எவ்வளோ ஃபுட்டு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த ஏஜை பொறுத்து அவங்களுக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவை அப்படிங்கிறது தான் சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ சில்ட்ரன்னா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, யங் அடல்ட்னா கொஞ்சம் அவங்கள விட அதிகமாக சாப்பிடுவாங்க, ஓல்டு மேனும் லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதேமாரி அவங்களோட ஏஜ் குரூப்பு லெவலுக்கு தகுந்தாப்புல அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்தாப்புல அவங்க ஃபுட் ஐட்டத்தை எடுத்துக்குவாங்க. இப்போ அத்லெட்ஸ் மே நீடு மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டியூரிங் ட்ரைனிங். இப்போ அத்லெட்ஸ் அப்படிங்கிறவங்க பிளேயர்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா வந்து விளையாடுறதுனால அவங்களுக்கு மோர் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா, அவங்களுக்கு எனர்ஜியும் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த அத்லெட்ஸ் பிளேயர்ஸ் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து அவங்க ஈட் பண்ணுவாங்க. யங் சில்ட்ரன் ஷுட் ஈட் எ வைட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு. இப்போ யங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து நிறையா ஈட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன், அவங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம் அப்படின்னா அதிகமாக ஈட் பண்ணுறாங்க அப்படின்னா மில்க், ஹனி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், எக் அண்டு ஃபிஷ். யங் அடல்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல் வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸுமே அவங்க ஈட் பண்ணணும். அதேமாரி ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ரீன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட், அதாவது மில்கில் மேக் பண்ணுற மில்க் ஐட்டம் நாம் ஈட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஓல்டு அடல்ட் அப்படி அவங்க என்ன சாப்பிடணும், ஃபைப்ரஸ் ஃபுட்டு. ஃபைப்ரஸ் ஃபுட் மீன்ஸ் அந்த நார்ச்சத்து உள்ள ஃபுட் ஐட்டம்.
அடுத்தது லோ ஃபேட் டெய்ரி ப்ரொடெக்ட். லோ ஃபேட் மீன் கொழுப்புச்சத்து அதிகமாக இல்லாத பால் பொருட்கள் அவங்க ஈட் பண்ணுறது. ஃபுட் வித் லெஸ் சால்ட். சால்ட் வந்து அவங்க கம்மியாக இருக்கிற ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது. இது இல்லாமல் அவங்க இன்னும் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா திணை அண்டு பேரல் மில்லட் கம்பு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டத்தை இவங்க ஈட் பண்ணலாம். ஓகேங்களா? Try to answer. Some of the famous food items of Tamil Nadu are given below. Write the food items of the particular place. இப்போ சம் ஃபுட் ஐட்டம்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது எந்த பிளேஸில் வந்து என்ன ஃபுட் ஐட்டம் ஃபேமஸ் அப்படிங்கிறத நம்ம அதில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அல்வா, முறுக்கு, ஜாக் ஃப்ரூட், ஸ்பைஸ், கடலை மிட்டாய், மேங்கோ, டீ. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மணப்பாறை. மணப்பாறை எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு. அதுங்களா இங்கே செகண்டாக இருக்குது. அந்த முறுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த நீல்கிரிஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார். நீல்கிரினாவே ஹில்ஸ் ஏரியா. அப்போ அங்கே டீக்கு வந்து ஃபேமஸ். பன்ருட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பலாப்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். கொல்லிமலை பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா. இதில் எது ஃபேமஸ் அப்படின்னா ஸ்பைசஸ். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் டேஸ். திருநெல்வேலி ஃபேமஸ் வந்து அல்வா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோவில்பட்டி அதுக்கு ஃபேமஸ் என்ன அப்படின்னா கடலை மிட்டாய். நெக்ஸ்ட்டு சேலம். உங்களுக்கே தெரியும் அதுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு. ஆன்சர் எஸ் மேங்கோ.